இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸிஸ்டிங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஒரு ரைட்டான புரோக்கர் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த புரோக்கரை கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விஜய் ரவிச்சந்திரன், இது உங்களோட ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல். ஒரு ட்ரேடராக நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனை புரோக்கர் பிளாட்ஃபார்ம் மூலமாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன எடுப்பீங்க, நீங்கள் என்ன ட்ரேடிங் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான், உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை பொறுத்து தான். ஸோ ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடிங்கை பண்ண போறீங்க, கிரிப்டோ கரன்சியா, ஸ்டாக்ஸா, ஃபாரெக்ஸா அப்படின்றத முடிவு பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக அது இருக்கணும். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏகப்பட்ட புரோக்கர் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபேக்காகவும் நிறையா இருக்குது, ரியலாகவும் நிறையா இருக்குது. பட் ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற விதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைல், உங்களோட கோல் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதே நேரத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். லைக் கூகுள் அத்தன்டிகேட்டர் மாதிரியான ஒரு ஆப்பு, ஓடிபி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி லெவலில் உங்களோட பணத்துக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம் ஒரு ட்ரேடராக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் காஸ்ட் அண்ட் ஃபீஸ். அதாவது உங்களோட புரோக்கர் எந்த அளவுக்கு புரோக்கரேஜ் கமிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான முறையில் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய இருக்குது, நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃப்ரீ அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போதே நம்மளோட ஆர்டர்லாம் ஜம்ப் ஆகி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபா 30 காசில் ட்ரிகர் ஆகிறது, 100 ரூபா 50 காசில். இது வந்து ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட், ராட் ஸ்ப்ரெட் எல்லாம் கொடுக்குற பிளாட்ஃபார்மா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஸ்ப்ரெட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் நைட் ஓவர் நைட் பொசிஷனுக்கு எவ்வளோ ஸ்வாப் ஆகுது, இப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு புரோக்கர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கமிஷன் இல்லை, புரோக்கர் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் சார்ஜஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட புரோக்கர் பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்கள் ரெப்யூட்டடாக இருக்கா இல்லையான்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் டூல்ஸ். அதாவது நிறைய புரோக்கர் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த ட்ரேடிங் டூல்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. நம்ம தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி தான் நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அல்லது வந்து ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருப்பாங்க, அதுலயும் பெருசா உங்களால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சார்ட்டை அனலைசஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ரியல் டைம் சார்ட் டேட்டா கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க, உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குதா அப்படின்றதும், அது இல்லாமல் நிறைய இண்டிகேட்டர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெளிவாக செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரே விண்டோவில் பார்த்து நம்ம பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ரீசனை நம்ம மெயினாக பார்க்கணும். கஸ்டமர் சப்போர்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம், அதாவது நிறைய புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு எனி டைம் 24/7 சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரேடிங் புரோக்கரை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓவராலாக ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம சொந்த பணத்தை போட்டு பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடிங் புரோக்கரை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு இம்பாக்டாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்யூ, உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால உங்களால் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா இமீடியட்டாக கஸ்டமர் கேருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சில பிளாட்ஃபார்மில் வந்து இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு சிலதில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு ஃப்ரீயாகவே எஜுகேட் பண்ணுவாங்க, ஃப்ரீயாகவே வெபினார்ஸ் நடத்துவாங்க, ஃப்ரீயாகவே டுட்டோரியல்ஸ் கொடுப்பாங்க, மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் கூட லைவ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புரோக்கர் பிளாட்ஃபார்மில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்குற எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், லைவ் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரிவ்யூ அண்ட் ரெப்புடேஷன். ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த இதில் எவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அவங்களோட வித்ட்ரா ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து
மணி கிரெடிட் ஆகுதா இல்லையா, இல்ல நீங்க டெபாசிட் பண்ணும்போது இன்ஸ்டன்டா நடக்குதா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ட்ரேட் எக்ஸிகியூஷன் ஸ்பீடு, ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து போட்டிருப்போம், பட் ஆனால் எக்ஸிக்யூட்டே ஆகாது. அதையும் தாண்டி ப்ரைஸ்லாம் போகும், எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸை தாண்டி ப்ரைஸ் போகும், அப்பயும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ சிஸ்டம் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொடுத்துரும், இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. ஓகே, கடைசியாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்டான புரோக்கரை நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட ரெப்புடேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ரிவ்யூ சிஸ்டம் என்ன, அவங்களோட காஸ்ட் என்ன, அவங்க பிளாட்ஃபார்மோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்கு, அவங்களோட எஜுகேஷன் ரிசோர்ஸ்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கு, அவங்களோட வித்ட்ரா ப்ராசஸ், டெபாசிட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே ஒரு ட்ரேடரா நீங்க பண்ணும்போது இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான புரோக்கரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்என்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு நான் சொன்ன எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்என்எஸ் 24/7 இருக்கட்டும் சரி, ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் சரி, அவங்களோட ஓன் ட்ரேடிங்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அவங்க வெபினார் ஃப்ரீயாக நடத்துகிறாங்க, டுட்டோரியல் நடத்துகிறாங்க, உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ்லாம் கிடைக்கும், மார்க்கெட் லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு சார்ட்லேயே வரும், அது இல்லாமல் பக்கத்தில் ஒரு சார்ட் மாதிரி விண்டோலையும் வரும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 24/7 சப்போர்ட் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ரா ப்ராசஸ், இன்ஸ்டன்ட் டெபாசிட் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரெப்யூட்டடாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்களோட பிளாட்ஃபார்ம் ரியலி ஆசம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். அதே நேரத்தில் வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. யார் வந்து ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்றது தான் என்னோட ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.